வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம வீடியோவில் விவோவில் ஒரு பெஸ்ட்டு 5 மொபைல்ஸ், அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு 5 மொபைல், அது பார்த்திங்கன்னா IPS LCD பேனலில் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் IPS LCD பேனலில் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் எதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச ஒரு 5 மொபைல் நான் சொல்கிறேன், அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா IPS LCDயை விட AMOLED அதை விட பெஸ்ட்டு. ஸோ அதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க்கு முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்போ விவோவில் IPS LCD இந்த பேனலில் ஒரு பெஸ்ட்டு 5 மொபைல்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ViVO Z1 Pro. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியண்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் 18,000க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இந்த 6.53 இன்ச்சஸை மைண்டில் வச்சுங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. அந்த பஞ்ச் ஹோலில் ஒரு 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் ரியரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 712 ப்ராசஸர், ஒரு கேமிங் ப்ராசஸர், நல்ல ப்ராசஸர் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட்டு 15,000க்கு அவைலபிளாக இருந்துச்சு. அது ஆல்ரெடி ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 13,000க்கு சேல்ஸ் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணணும், பட் ஏன் குறைக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க, ரெடியூஸ் பண்ணவே மாட்டுறாங்க. நியூ மொபைல் பார்த்திங்கனாக்கா இதை விட ப்ரைஸ் டேக் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது காரணம் உங்களுக்கும் தெரியும், ஏன்னா அதில் வந்து ப்ராசஸர் வைஸ் கம்மியாக தான் போடுவாங்க. ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டு ப்ராசஸர் போகிறதுனால ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் எல்லாருமே எல்லா விதமான மொபைலுமே வாங்கிடுறாங்க. ஆஃப்லைன்லேயும் பார்த்திங்கன்னா கடையில் கம்மியான ரேட்டில் என்ன மொபைல் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி அவங்க அதிகமான லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கடைக்காரன் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா கவர்மெண்ட்டே அப்படி தான் பண்ணுது. ஸோ கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 1000 ரூபா அதிகமாகிட்டாங்க, அதாவது GST இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 1000 2000 அமௌண்ட் ஏற்றிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து கொள்ளடிக்கிற ஒரே குறிக்கோளில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் ரேட் எப்போ ரெடியூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதை விட அட்வான்ஸ் தான் வரணும். அட்வான்ஸ் வர வர உங்களுக்கு ரேட்டு ரெடியூஸ் ஆகணும். அந்த கான்செப்ட் இப்போ மாறி போச்சு, எப்போ திரும்ப ரிட்டர்னில் வரும்னு தெரில. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, அது ஒரு நல்ல விஷயம். பட் முக்கியமான விஷயம், இது வந்து Android 9ல் ரன் ஆகுது, அதை மைண்டில் வச்சுங்க. Android 10 அப்டேட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 201 கிராம் வெயிட்டு அண்ட் ஆல்சோ 8.8 mm திக்னஸ் இருக்குது. இது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு விவோ வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா 15,000க்கு 4GB RAM 64GB வேரியண்ட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய பின்கோடை செக் பண்ணி பாருங்கள், அந்த பின்கோடு அட்ரஸ்க்கு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ விவோ வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளிப்கார்ட்டில் மேபி இந்த மொபைல் திரும்பவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது ViVO U20. இந்த மொபைல் இப்போதைக்கு சுத்தமாக அவைலபிலிட்டி கிடையாது. அமேசானில் மேபி வரலாம். இப்போதைக்கு இது விவோ வெப்சைட்டில் 4GB RAM 64GB வேரியன்ட் பார்த்திங்கனாக்கா 13,000க்கு அவைலபிளாக இருக்குது. இதுவும் உங்களுடைய பின்கோடை செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பின்கோடுக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா மேபி கிடைக்கலாம். ஸோ அதனால் விவோ வெப்சைட்டில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த Black கலர் வேரியண்ட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து மேபி ஃப்யூச்சரில் ஆஃபரில் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து Qualcomm Snapdragon 675 ப்ராசஸர், 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, 5000 mAh பேட்டரி. ஸோ இதில் ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், 6.53 இன்ச்சஸ் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான், ஏன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. அப்போ டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் 16 MPயில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கனாலும் ஒரு 16 MP கொடுத்துருக்காங்க, வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலோட ஹைலைட்ஸு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா ViVO Y50. இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டான மொபைல். இது பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வைஸ் உங்களுக்கு Qualcomm Snapdragon 665 ப்ராசஸர். இப்போ மிட்ரேஞ்சில் ஒரு என்ட்ரி லெவல். ஸோ அப்போ கேமிங்க்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேமிங்க்கு அந்தளவுக்கு ஒர்த்தான மொபைல் கிடையாது. கேமிங்க்கு நீங்கள் மொபைல் வாங்கினா ஸ்னாப்ட்ராகனில் 700 சீரீஸில் வாங்குங்க. 600 சீரீஸில் 675 அப்படிங்கிற சீரீஸ் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன இந்த ViVO U20 இருக்குது. விவோலே இதுக்கு முன்னாடி வந்த மொபைல்ஸ் நிறையா 675 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெட்மி நோட் 7 ப்ரோலேயும் அதே சேம் ப்ராசஸர் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு 17,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைன் ஆன்லைன் எதில் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MP குவாட் கேமரா தான். ஃப்ரண்ட்டில் 16 MP பஞ்ச் ஹோலில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து உங்களுக்கு அதே சேம் சைஸ் தான் 6.53 inches கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம். அப்போ இப்போ பார்த்த இந்த 3 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்க்ரீன் சைஸ் தான் இருக்குது. இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த எல்இடி ஃப்ளாஷை கொஞ்சம் சைடில் தூக்கிட்டு அந்த கட் அவுட் இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி இருக்கலாம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கும்போதே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொஞ்சம் கீழே இறக்கி இருக்கலாமான்னு தோணுது. ஓகே, அது டிசைனில் பார்த்துக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருவாங்க, அட்வான்ஸான விஷயம். ஸோ ஆல்ரெடி பார்த்த 2 மொபைலுமே டைப் சி கிடையாது, இது ஒன்று தான் உங்களுக்கு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 13 MP குவாட் கேமராவை ஒரு 48 MP கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து லேட்டஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு Android 10 Funtouch OS 10.5ல் ரன் ஆகுது. ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 197 கிராம், திக்னஸ் 9.11 mm திக்னஸ். ஸோ திக்னஸ் 9 mm வச்சுங்க, வெயிட்டும் கொஞ்சம் அதிகம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ViVO U20. ஸோ இது வந்து 4th பிளேஸில் இருக்கக்கூடிய மொபைல். இப்போதைக்கு இதில் 3GB RAM 32GB வேரியண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. இது ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது அண்ட் ஆல்சோ அமேசான்லேயும் கிடைக்குது. பட் இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் தான். இது இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா இதுவும் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா அதே சேம் டிஸ்பிளே தான். அதாவது 6.53 inches கொண்ட ஹெச்டி டிஸ்பிளே. இது ஃபுல் ஹெச்டி கிடையாது, அதை மைண்டில் வச்சுங்க. இது வந்து 6.35 inches கொண்ட ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. ஃபுல் ஹெச்டி கிடையாது, அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ அதனால் ஃபுல் ஹெச்டி இல்லை அப்படின்னாக்கா அந்த மொபைல் நான் வந்து வாங்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். பட் இதையாக நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹெச்டி டிஸ்பிளேயில் நிறையாவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மொபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்காது. விவோலே இதை விட ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 MP ஃப்ரண்ட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு தான் இருக்கும், சூப்பராலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் 5000 mAh பேட்டரி அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களுக்கு Android 9ல் தான் ரன் ஆகுது, அதை மைண்டில் வச்சுங்க. இதுக்கு Android 10 அப்டேட் உண்டா இல்லையான்னு தெரியல, இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ இது 32GB வேரியண்ட் தான். இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 190 கிராம் இருக்குது. திக்னஸ் பார்த்திங்கன்னா 8.9 mm திக்னஸ் இருக்குது. ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட்டு, Snapdragon 665 ப்ராசஸர். ஸோ அதனால் அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ViVO Y20. இது இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைலு. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து உங்களுக்கு ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான். 4GB RAM 64GB வேரியண்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 13,000க்கு அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு Qualcomm Snapdragon 460 ப்ராசஸர். இது வந்து என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் 665 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை 600 சீரீஸ்லேயே புதுசாக ஒன்று போட்டிருக்காங்க, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 662 அப்படின்னு ஒன்று போட்டுருக்காங்க, அதையாவது கொடுத்துருக்கலாம். பட்டு 460 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.51 inches கொண்ட ஒரு ஹெச்டி டிஸ்பிளே தான். ஹெச்டி ப்ளஸ் ஃபுல் ஹெச்டி கிடையாது, அதை மைண்டில் வச்சுங்க. கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அல்ட்ரா வைடு கிடையாது, ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வேஸ்ட்டு, ஒரு மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி, அதே 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க 13,000க்கு. வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ஸே பார்த்திங்கனாக்கா ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஸோ அந்த ட்ரிபிள் கேமராவில் பார்த்திங்கனாக்கா இந்த சைடில் எதுக்கு கட் அவுட் இவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அது இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே வச்சுருக்கலாம். ஓகே, இந்த மொபைல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டு ஆன்லைன் மார்க்கெட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 13+2+2 இந்த 2 கேமரா 2+2 எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, அது ரெண்டையுமே தூக்கிட்டு ஒரு 8 MP அல்ட்ரா வைடு ஒன்றே போதும். ஸோ அந்த 2 MP கேமரா எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 8 MP தான். Qualcomm Snapdragon 416 சொல்லியிருக்கேன். இது வந்து Android 10 Funtouch OS 10.5, ஏன்னா இது லேட்டஸ்ட் மொபைல். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 192 கிராம், திக்னஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 8.4 mm திக்னஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா IPS LCD பேனல், ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மொபைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் AMOLEDயில். ஸோ அதில் செலக்ட் பண்ணி பாருங்கள், அதில் பெஸ்ட்டு பிக் ஒன்று நீங்களே செலக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு அண்டு சிப்செட்டு இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக போய் கடையில் மொபைல் வாங்குறீங்கன்னா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். பட்டு
அனுபவ ரீதியாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பீரியன்ஸ் பேசும். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.